Hello everyone. In the video நம்ம இப்ப பார்க்க போறது ரெண்டு ப்ரோகிராம். ஒன்னு வந்து odd or even number. நம்ம கொடுத்த நம்பர் வந்து odd நம்பரா even நம்பரா. oddனா ஒற்றை எண், evenனா இரட்டைப்படை எண். இதுதான் வந்து odd even நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும் கொடுத்த நம்பரை. நெக்ஸ்ட் ப்ரோகிராம் வந்து ரிவர்சிங் த ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்னா ஒரு நேமோ அல்லது ஒரு பிளேஸோ அதை கொடுத்துருப்போம், அதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ நான் மேடம் கொடுத்தா அதை திரும்ப ரிவர்ஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் அது எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ப்ரோக்ராமுடைய லாஜிக் முதல்ல பார்க்கலாம். லாஜிக்கை வந்து ஆட் ஆர் ஈவன் நம்பர் அப்படின்னு கொடுத்துற நம்பர் வந்து ஆட் அல்லது ஈவனான்னு செக் பண்ணுறோம். அதுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா, ஒரு நம்பரை ஜென்ரலாக மேத்தமெட்டிக்கல் லாஜிக் என்னென்னா, ஒரு நம்பரை ரெண்டால் டிவைட் பண்ணி பார்த்தோன்னா அந்த நம்பரில் வந்து ரிமைண்டர் வந்து இருக்காது. ரிமைண்டர் இல்லைன்னா அது வந்து ஒரு ஈவன் நம்பர், ரிமைண்டர் இருந்தால் அது வந்து ஒரு ஆட் நம்பர். அதுதான் ஜென்ரலாக நம்ம வந்து சொல்கிறது ரெண்டால் டிவைட் பண்ணும் போது. இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த ஆன்சரை காமிக்கிறேன். நான் இப்போ 43 ஒரு நம்பர் நான் மேத்தமெட்டிக்கலாக எடுத்திருக்கேன்னா அந்த 43 ரெண்டால் டிவைட் பண்ணுவேன். ரெண்டால் வகுக்கும் போது 21 × 2 42 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறமா அது வந்து கோஷன்ட்டு, ரிமைண்டர் வந்து 1. அப்போது வந்து ஒரு நம்பரை ரெண்டால் டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் கிடைச்சா அது ஆட் நம்பர், கிடைக்கலன்னா ஈவன் நம்பர். இப்போ நான் ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஒன்று ஆடுக்கு ஒன்று, ஒன்று ஈவனுக்கு ஒன்று. ஆட் நம்பர் பொறுத்த வரைக்கும் 43 ரெண்டால் வகுத்தோன்னா 21 வாட்டி 2 டைம்ஸ் போட்டுட்டு ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். நீங்கள் டிவிஷன் போட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். அது மாதிரி இப்போ 78 அப்படிங்கிற நம்பரை நான் டிவைட் பண்ணோம்னா, ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா 39 2s are 78, 39 டைம்ஸ் போகும் 78 2ஆல். ரிமைண்டர் வந்து 0 வந்துடும். இந்த இதுக்கு பேர் வந்து ரிமைண்டர் ஆப்ரேட்டர் அல்லது மாடுலோ ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர். நார்மலாக டிவிஷனுங்கிறது வந்து கோஷன்ட்டை கொடுக்கும். இந்த ரிமைண்டர் ஆப்ரேட்டர் வந்து, அதாவது மாடுலோ ஆப்ரேட்டர் நம்ம சொல்லுவோம், இது வந்து ரிமைண்டரை கொடுக்கும். இதுதான் அதோடைய ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போவோம். ப்ரோக்ராமில் எப்படி வந்து லாஜிக் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். இது 2 வெர்ஷன், நோட்பேட் வெர்ஷன் ஒன்று, இது வந்து பைத்தானுடைய எடிட்டர் வெர்ஷன் இருக்குது. இல்லை ரெண்டுமே லாஜிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ ஒரு நம்பரை இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபங்க்ஷனுங்கிறது என்னென்னா, ஒரு ரிப்பீட்டடாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம திரும்ப கால் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம்னா அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு அதை நம்ம கால் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிப்போம். அதுதான் ஃபங்க்ஷனுடைய வேலை. ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ வந்து டிஎஃப் அப்படிங்கிறது கீவேர்டு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரியும் பார்க்குறதுக்கு. இது வந்து நோட்பேடில் வந்து நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். நீங்கள் இந்த பைத்தான் எடிட்டரில் வந்து நல்லா கலர்ஸில் இருக்கும். இப்போ வந்து டிஃபைன் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. ஸோ எல்லா கீவேர்ட்ஸும் ஆரஞ்சு கலரில் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உள்ள, அதாவது டிஃபைன், இஃப், ரிட்டர்ன், எல்ஸ், ரிட்டர்ன், இஃப், எலிஃப் எல்லாமே ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட் ஈவன் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலர் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. வேரியபிள்ஸ் வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து சிஸ்டமே வந்து ஒரு கலர்ஸை வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷனுக்காக வேண்டி பார்த்தோன்னா அது கலர் தெரியறதுக்காக வேண்டி பைத்தானுடைய ஸ்பெஷாலிட்டி அது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அது மாதிரி ஒரு கோட்ஸ்குள்ளே கொடுத்தா அது வந்து க்ரீன் கலரில் அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா புரியும். நம்ம லாஜிக்கு வருவோம். ஸோ நான் இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு ஆட் ஈவனுங்கிற நம்பர் ஏங்கிற இன்புட்டை வாங்குது. இன்புட்டை வாங்கின உடனே அந்த நம்பரை வந்து ரெண்டால் டிவைட் பண்ணி பார்க்குது. ஸோ நம்ம இஃப், இதுதான் அந்த கண்டிஷன், இஃப் ஏ மாடுலோ 2 இஸ் ஈக்குவல் டு 0, ரெண்டால் டிவைட் பண்ணுறது ரிமைண்டர் 0 கிடச்சிச்சின்னா ரிட்டர்ன் 1. இது வந்து 1ங்கிற ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறோம். இது வந்து ஒரு அசம்ஷனுமா ஒரு ஃப்ளாக் மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா 0 அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கண்டிஷன் ட்ரூனா 1ம், அது ஃபால்ஸ்னா 0 அப்படின்னு ஒரு வேல்யூஸ் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து அனுப்புகிறோம். இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனுடைய வேலை. ஓகேவா? ஸோ ஒரே வேலை தான், ரெண்டால் டிவைட் பண்ணி பார்க்கும். ஆன்சர் 0வாக இருந்தால் ரிட்டர்ன் 1ன்னு கொடுக்கும். 1 வந்து ரிட்டர்ன் பண்ணும் மெயின் ப்ரோக்ராமுக்கு, இல்லாட்ட 0 வந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு அனுப்பும். இதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய கான்செப்ட். அப்படி நீங்கள் ஸ்பேஸிங் பற்றி நல்லா பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா நிறையா ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுட்டு இஃப் ஆரம்பிச்சிருக்கிறோம். இஃப்புக்குள்ளே ரிட்டர்ன் வர்றதுனால இன்னும் தள்ளி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இஃப்பும் எல்ஸும் ஒன்றுக்கு ஒன்று சேமாக வர்றதுனால இந்த ரெண்டு சேம் லைனில் இருக்குது. எல்ஸுடைய பிளாக்கில் ரிட்டர்ன் வர்றதுனால ரிட்டர்ன் வந்து தள்ளி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்பேஸிங் ரொம்ப முக்கியம், இன்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ங்கிறது வந்து ஓரமாக ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ப்ரோக்ராமுடைய ஸ்டேட்மெண்ட்டு
இது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இஃபுக்குள்ளேயோ வரல, ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் தான் மெயின் ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், நம் இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் ஏ நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம், என்டர் ஏ நம்பர்னு வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அது வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறோம். அது நமக்கு வந்து ஒரு நம்பரை வந்து வாங்கணும். இந்த நம்பர் வந்து யூஸ்வலாக நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோலேயே வந்து இந்த நம்பர்ஸ் வாங்குகிற இன்புட் எல்லாமே வந்து பைத்தான் வந்து டெக்ஸ்ட்டாகவோ ஸ்ட்ரிங்காகவோ வாங்கும். அதை இப்போ டெக்ஸ்ட்னா கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் வாங்குவோம். அதை நம்ம வந்து நீங்கள் நம்பருக்கு வேணுங்கனால இன்ட் அப்படிங்கிற டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ வாங்குகிற நம்பர் எடுத்து நம் அப்படிங்கிற வேரியபிளில் போட்டுட்டோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம் என்னென்னா இந்த ஆட் ஈவன் நம்பரை வந்து கால் பண்ணுறோம். ஸோ எங்கே வந்து ஃபங்க்ஷனுடைய நேம் வருதோ அங்கே வந்து ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் ஆட் ஈவன் இந்த நேமை பார்த்த உடனே சிஸ்டம் வந்து இந்த ஆட் ஈவன் வந்து மேட்ச் பண்ணி இந்த நீங்கள் கொடுத்த உடனே நம்ம இங்கேருந்து வாங்குகிறோம் இல்லையா, எனக்கு கொடுக்குற நம்பர் சொன்ன மாதிரி 78 43 கொடுக்குற நம்பர். ஸோ அந்த நம்பரும் அந்த ஏஐ வந்து மேட்ச் ஆகும். அப்போது இந்த இடத்துக்கு வந்த உடனே ஆட் ஈவன் ஆஃப் நம் அப்படின்னு சிஸ்டம் பார்த்த உடனே என்ன பண்ணணும், இந்த இடத்துல போய் இந்த இடத்துல என்ன பண்ணோம், அந்த நமக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணி உடனே அந்த நம்பரை வந்து 2ஆல் வகுத்து 1 ரிமைண்டரா 0 ரிமைண்டரான்னு பார்த்து சொல்லிடுவோம். ஸோ இப்போது அந்த மாதிரி வர்ற ஆன்சர் வந்து 1 அப்படின்னா நம்ம என்ன 1 என்ன சொல்லியிருக்கோம், இங்கே வந்து ஈவன்னு சொல்லியிருக்கோம். அதுதானே அதுக்கு அர்த்தம். ரிமைண்டர் 0னா 1 அனுப்புகிறோம். 1 அனுப்புனா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்த வேல்யூ 1 இருந்துச்சுன்னா கிவன் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். எலிஃப்ங்கிறது இதுக்கு பேரலாக ஈக்குவலாக வர்றது. ஸோ அதனால் இதுக்கு நேராக எழுதணும். இந்த பிரிண்ட்டுங்கிறது வந்து இஃப்க்கு கீழே வந்து தள்ளி எழுதியிருக்கும். அடுத்து எலிஃப் என்னது, ஆட் ஈவன் நம்ம அப்போ திரும்ப 2வது வாட்டி கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது அதே மாதிரி ஆட் ஈவனை கால் பண்ணோம், ஏக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போது ரிமைண்டரை வந்து 0வான்னு பார்க்கணும். ஸோ 0வாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த நம்பர் வந்து ஒரு ரிமைண்டர் 0 ரிட்டர்ன் 0வாக இருந்தால் இந்த நம்பர் வந்து ஒரு ஆட் நம்பர்னு சொல்லி இது வந்து பிரிண்ட் பண்ணும். இதுதான் வந்து ப்ரோக்ராமுடைய லாஜிக்கு. சேம் ப்ரோக்ராம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நோட்பேட் வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து அவுட்புட்டுக்கு வாங்க. அவுட்புட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வந்து ப்ரோக்ராம் வச்சு நான் காமிச்சிருக்கேன். ப்ரோக்ராமுக்கு இதுதான் அவுட்புட்டு. ஸோ 43 கொடுத்துருக்கோம். டிவைட் பண்ணி பார்க்குது 21 கோஷன்ட்டு 1 ரிமைண்டர். ஸோ அது வந்து என்ன பண்ணுறது, ஆடுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு ரன் பண்ணுறேன். ஈவன் நான் 78 கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன், ரிமைண்டர் 0. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆட் ஈவன் ப்ரோக்ராம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் நம்ம பார்ப்போம். அதோடைய செகண்ட் பார்ட் வந்து ரிவர்ஸிங் த ஸ்ட்ரிங். கொடுத்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது, திருப்பி எழுதுறது. நான் கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஒரு இன்புட்டாக. அதுக்கு ஆன்சர் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பார்த்துக்கோங்க, எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்புட் வந்து கம்ப்யூட்டர்னு கொடுக்கேன். அது வந்து என்ன பண்ணுன்னா மிரர் இமேஜ் வந்து கொடுக்கு, அப்படியே ரிவர்ஸாக. அதாவது 6 இங்கே லாஸ்ட்டில் இருக்குல்ல, 6 ஃபஸ்ட்டாகவும், இ வந்து செகண்டாகவும், டி வந்து தேர்டாகவும், யூ வந்து ஃபோர்த்தாகவும், கடைசியில் சி வந்து ஃபஸ்ட்டில் இருக்க சி வந்து லாஸ்ட்டுக்கு அப்படியே ஒரு மிரரில் கண்ணாடியில் பார்த்த மாதிரி ஒரு இமேஜை வந்து கொடுக்குறது தான் வந்து ஸ்ட்ரிங்கை மாற்றுறது தான் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கோடைய லாஜிக்கு. இப்போ நம்ம எப்படி இந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம், ஓகேவா? ஸோ இந்த லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து இது ஃபுல்லாக ஃபங்க்ஷன், ரிட்டர்ன் வரைக்கும் ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே வந்து ரிவர்ஸ் அப்படிங்கிறது ஆர்இவிங்கிறது ஃபங்க்ஷன் நேம்பு, STR1ங்கிறது பேராமீட்டர், அதாவது ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஒரு ஃபங்க்ஷனை என்ன பண்ணுதுங்கிறதுக்கு வந்து இந்த டெஃபினேஷன் தான் இது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஃபுல்லாக ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் போகும். ஸோ ரிட்டர்ன் வரைக்கும் வந்திருக்கும். இந்த வேர்டு என்ன வேர்டு வாங்குறோமோ அதை பிரிண்ட் பண்ணுறது வந்து மெயின் ப்ரோக்ராமில் இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து இந்த ஓரமாக டைப் பண்ணியிருக்கோம். இது நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. ஸோ டிஃபைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்போ டிஃபைன் ஆகுதோ ரிட்டர்ன் வரும்போது அதோடைய ஃபங்க்ஷனோட வேலை வந்து முடியுது, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, ப்ரோக்ராம் லாஜிக்கு வருவோம். ப்ரோக்ராம் லாஜிக்கில் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக வந்து நான் நெக்ஸ்ட் இன்னொரு நான் இந்த உங்களுடைய அந்த கேல்குலேஷன் பார்ட்டை காமிக்கிறேன், எப்படி அந்த ப்ரோக்ராம் போகுதுன்னு பாருங்கள். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ரோக்ராமை வந்து ஃபஸ்ட்டு, அதாவது இப்போ நான் கம்ப்யூட்டர்னு நான் வந்து இந்த இன்புட் நான் கொடுக்குறேன். என்ன பண்ணும், இந்த கம்ப்யூட்டர் லென்த்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். லென்த்தை கண்டுபிடிச்சி 8 சி, அதாவது C1 O2 M3 P4 U5 T6 E7 R8. ஸோ 8 தான் வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் 1. ஸ்ட்ரிங் 1ங்கிறது தான் நம்மளுடைய இன்புட்டு. ஸோ என்ன பண்ணுறீங்க, இதை வந்து 0 to n-1 ஜென்ரலாக வந்து நம்ம வந்து 0லேருந்து அந்த ஸ்ட்ரிங்கோட இதை ஆரம்பிக்கிறதுனால நம்ம வந்து 8 வந்து 0 to 7 நம்ம வந்து போட்டுக்கிறோம்.
அதுதான் அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, I is equal to len of string minus 1 அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் 1ங்கிறது கிவன் இன்புட்டு, அதான் இந்த இடத்துல கம்ப்யூட்டருங்கிறது. லென்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து இதோடைய லென்த்தை வந்து கொடுக்கும். லென்த்தை என்ன கொடுக்கும், இங்கே வந்து 8ங்கிறது லென்த்து, பட் -1 கொடுத்ததுனால I வந்து 7 சொல்லி கொடுக்கும். ஸோ இந்த லூப் வந்து 7th லெட்டர் எடுத்து ஃபஸ்ட்டில் போடணும், 6th எடுத்து செகண்டில் போடணும். இதுக்காக வேண்டியதான் அந்த லூப் வந்து ரிவர்ஸில் வந்து போகுது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு லெட்டராக எடுத்து அப்படியே சேர்க்குது. இங்கேருந்து எடுத்து இங்கேருந்து சேர்த்து கடைசியில் வந்து I 0 வரும்போது அந்த ஸ்ட்ரிங் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, மிரர் இமேஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ லாஜிக்கு வாங்க. ஸோ அந்த டெஃபினிஷனில் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங், இப்போதைக்கு ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஒன்றும் இல்லை இல்லையா, அதனால் என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை வந்து எம்டியாக இது வந்து எம்டி, ஒரு நீங்கள் சிங்கிள் கோட்ஸில் ஒரு ஸ்பேஸாக கொடுத்துருக்கீங்க. எம்டி அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக வந்து A0 B0 நம்ம அப்படிலாம் வேல்யூஸ் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் blank அப்படின்னு கொடுக்கணும். blank நம்ம இந்த blank ஸ்பேஸ் நம்ம வந்து விட்டு தான் இதை கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு I லென்த்து கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு -1 கொடுத்துருக்கோம். இது ஏன் கொடுத்துருக்கோம்னா வந்து இத்தனை வாட்டி நம்ம ரிவர்ஸ் இத்தனை வாட்டி இந்த வைல் லூப்பை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணால் தான் இந்த கொடுத்த ஸ்ட்ரிங் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்காக மாறும். அதுக்கு தான் இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகும் எது வரைக்கும் I ≥ 0. அப்போது ஃபஸ்ட் I என்னவா இருக்குது, 7ஆக இருக்குது. ஸோ I 7 இது ட்ரூ. ஸோ இந்த ட்ரூ கண்டிஷன் இருக்கிற வரைக்கும் இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும்போது, எப்போ ஃபால்ஸ் ஆகும், I 0 வரைக்கும் ட்ரூ தான். எப்போ I மைனஸ் நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட், ஒவ்வொரு வாட்டி I -1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது லூப்புக்குள்ளே. ஸோ எப்போ வந்து I -1 மாறுதோ அப்போ வந்து வெளியில் வந்துடும். இதுதான் இந்த ப்ரோக்ராம். வெளியில் வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கோடைய ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை வந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு அனுப்பிடும். இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம், இந்த வைல் லூப்போடைய லாஜிக். ஸோ வைல் என்ன பண்ணுதுன்னா அந்த I 0க்கும் அல்லது 0க்கு ஈக்குவல் அல்லது மேலே இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா str2 = str2 + str1 of I அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த எம்டி ஸ்ட்ரிங்கோட இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோடைய 7th லெட்டர், இந்த இடத்துல இப்போ I வந்து 7 தான் இல்லையா, 7th லெட்டர். ஸோ 6 வந்து போட்டுருச்சு. திரும்ப I is equal to I -1, 6 ஆயிடுது. திரும்ப கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகலை, ட்ரூ. திரும்ப லூப்புக்குள்ளே போகுது. திரும்ப என்ன பண்ணுதுன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் என்னவா இருக்குது, 6 இப்போ எடுத்து போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு இட்ரேஷனில். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், string2 = string2 + string of y. ஸோ பழையதான் ஃபஸ்ட்டு முன்னாடி R கிடச்சது string2ல், இப்போது இங்கேருந்து 6வது எடுத்து இதை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ string2 வந்து இப்போ இந்த மாதிரி RE அப்படின்னு மாறிடுது. அதுக்கடுத்தது I is equal to I -1, திரும்ப வந்து ரொட்டேட் ஆகுது, கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், I இப்போ வந்து 5 ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், 5th லெட்டர் இந்த இடத்துல 5th லெட்டர் எடுத்து என்ன பண்ணணும், பழைய ஸ்ட்ரிங்கோட சேர்க்கணும். பழைய ஸ்ட்ரிங் என்ன, RE, 5th லெட்டர் என்ன, T. ஸோ RET. ஸோ I 5ஆக இருக்கும்போது RETங்கிற வேர்டு வந்து ஃபார்ம் ஆகுது. திரும்ப I is equal to I -1, அப்போ I 4 ஆகுது. பழைய லெட்டர் வந்து RET. இப்போ 4th லெட்டர் வந்து U, அதை எடுத்து இங்கே போட்டாச்சு. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் I is equal to I -1. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ I 3 ஆகுது. பழைய வேர்டு வந்து RETU. இப்போ P எடுத்து இது ஆக்சுவலி இது வந்து 0 1 2 3 இங்கேருந்து வரும்போது பார்க்கும்போது, ஸோ 3 P வந்து 3 எடுத்து போட்டாச்சு. இப்போ RETUPன்னு ஃபார்ம் ஆகிருக்கு. திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. அடுத்து I 2 ஆகுது. RETUP எம்ங்கிற வேர்டு சேர்ந்துருது. அதுக்கடுத்தது லெட்டர் சேர்ந்துருது. அதுக்கடுத்தது I 1 ஆகுது. RETUP MO வரைக்கும் சேர்ந்துருது. லாஸ்ட்டில் இப்போ வந்து I வந்து 0 ஆனதுக்கப்புறமா 0 ஆன உடனே 0th பொசிஷன் உள்ள Cங்கிற லெட்டரும் வந்து இங்கே வந்து சேர்ந்துருது. ஸோ இப்போ என்ன பண்ணுது, திரும்ப ரொட்டேட் ஆகுது லூப்பு ஆகும்போது இப்போ I வந்து I -1 என்ன இருக்கும், 0 -1 -1 இருக்கும். அப்போ அந்த வைல் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஃபால்ஸ் ஆன உடனே என்ன பண்ணும், இது என்ன, இந்த ரிட்டர்னுக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, அந்த string2ங்கிற புது ஸ்ட்ரிங்கு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கு, அதை வந்து ப்ரோக்ராமுக்கு வந்து அனுப்பிடும். ஸோ இப்போது இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய ஃபுல் வேலை. இப்போ நான் மெயின் ப்ரோக்ராம் என்ன, ஒரு வேர்ட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த ஸ்ட்ரிங். நம்ம கவனிக்கணும், நம்ம இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம் போன ப்ரோக்ராமில். இன்ட்டுங்க நம்ம மாற்றலை, ஏன்னா நமக்கு வந்து இன்புட்டே வந்து டெக்ஸ்ட்டு தான். அதனால் நமக்கு இப்போ டெக்ஸ்ட்னால் ஒரு கேரக்டர் தான், ஸ்ட்ரிங்கு தான். அப்படிங்கும் போது நம்ம அதை அப்படியே இன்ட்டாக மாற்றாமல் அப்படியே வாங்கிக்க வேண்டியதான். அதை வேர்டுங்கிற வேரியபிளில் வாங்கிக்கிறோம். வாங்கின உடனே என்ன பண்ணுதுன்னா print the mirror image of அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்ஸ்குள்ளே மெசேஜ் கொடுத்துட்டு REV of word, இங்கே தான் வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகுது.
ஸோ ஆர்இவிங்கிற வேர்டை பார்த்த உடனே இந்த ஆர்இவிங்கிற ஃபங்க்ஷன் நேமை வந்து இங்கே வந்து மேட்ச் பண்ணும். வேர்டு அப்படிங்கிறது வந்து நீ கொடுத்த கம்ப்யூட்டருங்கிற வேர்டை வந்து இங்கே மேட்ச் பண்ணி ஸ்ட்ரிங் ஒன்றுக்குள்ளே கொண்டு போய் கொடுத்து நம்ம இப்போ சொன்ன மாதிரி கம்ப்யூட்டருங்கிற வேர்டை வந்து இந்த மாதிரி ஆர்இடியூபிஸ் எம்ஓசிங்கிற ரிவர்ஸ் வேர்டாக மாற்றிடு. ஸோ இப்படி தான் இந்த ஃபார் லூப்புடைய இந்த வைல் லூப்புடைய லாஜிக்கை யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு கொடுத்த ஸ்ட்ரிங்கோடைய ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை வந்து கண்டுபிடிக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய லாஜிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கண்டென்ட்.